இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். தேவாலயம் செல்வது மனசுல மகிழ்ச்சியை கொடுக்குமா? எத்தனை பேர் மன மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்களேன். எவ்வளவு பெரிய அழகான தேவாலயம் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார்ல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த மகிமையை உணர்றீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு 10 நிமிஷம் அவரை ஆராதிக்க போற எல்லாரும் இருந்துச்சு முடிஞ்சவங்க அவரை ஆராதிக்கணும் மனசார நினைக்கிறவங்க மட்டும் சந்தோஷமா இப்படி ஒரு தேவாலயத்தை கொடுத்ததுக்கு நம்ம நன்றி சொல்லி கொண்டே இருக்கலாம். எத்தனை பேர் நன்றி வாழ்க்கை முழுவதும் ஏசப்பா இப்படி ஒரு தேவாலயத்தை நாங்கள் ஆராதிக்க கொடுத்துருக்கிறீங்களே அதுக்காக நன்றி சொல்றேன். எத்தனை பேர் கைகளை வைத்து சொல்லலாம் ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே சொல்லாமா நன்றி ஏசப்பா. சத்தமா சொல்லி நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா. எத்தனை பேர் நன்றி உள்ள உள்ளத்தோடு அவரை துதிக்க வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அது மகிமையை அதாவது ஆலய துதிக்கும் போது துதிக்க அந்த மகிமை ஆலயத்துக்கு ஃபுல்லாக நிரப்பு தான். ஹல்லேலூயா. நீ அப்படிதான் நம்ம வாழ்க்கையை அப்படிதான் நிரப்ப போறார். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்துன்னு சொல்ல முடியும் ஆண்டவரை உண்மையாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் உண்மை உயர்த்த ஆண்டவர் நீங்கள் எங்களை நிரப்ப போறீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச பாடல் தான் நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? ஹல்லேலூயா. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம் உம் காருண்யத்தை எண்ணி சத்தவே சொல்லமா நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம் உம் காருண்யத்தை எண்ணி நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம் உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம் நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம் உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப நம்ம பாடினது எல்லாம் எத்தனை பேருக்கு புரிஞ்சது? அவர் வார்த்தையினால் சொன்னது கரங்களால் இப்ப நிறைவேற்றிருக்கிறார் பாருங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தத்தை வைத்து போலாமா? வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி சொல்வோம் உம்மை பாட ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம் உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம் உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். காற்றுமில்ல மழையுமில்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றுமில்ல மழையுமில்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. 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 உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர் மாறாமல் எப்போதும் காத்துக் கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர் மாறாமல் எப்போதும் காத்துக் கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை
நன்மைகளை செய்த அற்புதங்களுக்காக நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை. தேவனை மகிமைப்படுத்துங்க பாப்போம். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை. சொல்லி உம்மை பாட சத்தத்தை வச்சு சொல்லலாமா? எல்லாருடைய வாய் எல்லாரும் வாய் விரைத்து சொல்லி உம்மை பாட வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். சத்தம் கேட்கலையே. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் நன்றினால உங்க உள்ளம் நிறைந்திருக்குன்னு சொல்ல முடியும்? ஹalleluya. கரங்களை தட்டி சொல்லாமா? கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர் நல்லவருங்க. எத்தனை பேர் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லவர்னு சொல்ல முடியும்? நல்லவராகவே இருந்திருக்கிறாரா? நல்லவராகவே இருந்திருக்கிறா சொல்ல முடியுமா? என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எனக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கண்களை மூடி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கண்களை மூடி. தேவ ஆவியானவர் இப்போது அசைவாட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா எனக்கு தெரியாதுங்க. தேவாலய சாலமன் கட்டின அந்த தேவாலயத்துல ஒரு மகிமை இறங்கி வந்துச்சு பாருங்க. அதே மகிமை எத்தனை பேர் உங்க ஆலயத்துல விசுவாசிக்கிறீங்க? இப்போது இறங்குற அந்த மகிமை இந்த தேவாலயம் முழுவதும் இறங்க போகுது. ஹalleluya ஹalleluya. மகிமையினால் நிறைந்திருக்கிற தேவன் இங்க வந்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya. காலையும் மாலையும் ஹல்லேலூயா. நான் விடும் சுவாசமே ஹல்லேலூயா. மாலையும் மாலையும் ஹல்லேலூயா. நான் விடும் சுவாசமே. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என்
வாழ்விலும் எந்த சூழ்நிலை இருந்தாலுங்க நம்ம ஆத்மா பாடுறது ஒரே விஷயம் தான், ஆண்டவரே உங்களை உயர்த்துகிறேன். வான தூத சேனைகள் எல்லாம் பேசுகிற ஒரே பாஷை அல்லேலூயா. அந்த அல்லேலூயாக்கு சொந்தக்காரங்க நம்ம தாங்க, நம்ம மட்டும்தான். நீங்க கைகளை உயர்த்தும் போது ஒரு மகிமை இப்போது இறங்க போது பாருங்க. இப்போது இறங்கும், இப்போது இப்போது உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்களேன், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லாமா கடைசி முறை? அந்த தேவனுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆலயத்தின் கோபுரத்து மேல என் கைகளை உயர்த்தி அந்த வானத்தை படைத்தவர், அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நேரா என்னால ஒண்ணும் முடியாது ஆண்டவரே, என்னால இனிமே ஒண்ணும் முடியாது, எல்லாம் கையில ஒப்பு கொடுக்கிறேன், உங்க கரத்துல ஒப்பு கொடுக்க சொல்லி கைகளை உயர்த்தி, ஒருவேளை நீங்க 2 கைகளை உயர்த்தி விரும்புறவங்க கூட 2 கைகளை உயர்த்தலாம். நீங்க தான் ஆண்டவரே. அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் தேவனே. நன்றி நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. எல்லாரும் வாயை தந்த ஒரு 2 நிமிஷம். ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. இதுவரைக்கும் நீங்க செய்த காரியங்களுக்காக, அற்புதங்களுக்காக, அடையாளங்களுக்காக மனுஷர்கள் எங்கள் மேலே தலையில ஏறி போனாங்க, தீயையும் தண்ணீரையும் கடந்த, ஆனாலும் எங்களை செழிப்பான இடத்துல எடுத்துக்கொண்டு போனீங்களா ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஆலயத்தை, ஒரு செழிப்பான ஆலயத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்த எல்லாரும் கலந்து தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். அந்த சர்வ வல்லவரை மகிமைப்படுத்த பார்ப்போம். உங்க வாழ்க்கையில செய்த அற்புதங்களுக்காக, அடையாளங்களுக்காக, உங்க சந்ததியை ஆசீர்வதித்திருக்கிறாரு, அதற்காக நன்றி. கரங்களை தட்டி உற்சாகமாய் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி. மகிமையானவர் பலத்த கிரியைகளை சபா இந்த ஆலயத்தின் செய்யுங்க ஆண்டவரே, நீங்க மகிமைப்படுவீராக. பேசுகிற மகனை மறைத்து வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினுடைய யாவரையும் வாழ்த்தும்படியாய், உங்களை சந்திக்கும்படியாய், பார்க்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபையை நினைத்து நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் கிரைஸ்ட் சர்ச் பேரூர் போஸ்டல் காலையில் ஒரு ஆலயம் கட்டப்பட்டு தேவ மகிமைக்கென்று ஆராதனை செய்து முதலாவது பிரசங்கிக்கும்படியான கர்த்தர் ஒரு பெரிய கிருபை கொடுத்த பாக்கியத்தை நினைத்து நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அன்புள்ளவர். அது மனதில் வைத்து வாழுவோம். எல்லா வித நன்மையிலும் ஆண்டவர் நம்மை நிறைத்து பாதுகாத்துக் கொள்வார். அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவையன் ஆசை. அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவையன் ஆசை.
செய்வ என் ஆசையே. நல்ல தகப்பனே, மாலை வேளைக்கு சமூகத்தில் நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபை மாளிகை தந்தீங்கப்பா. கிருபைக்காக கூட நன்றி சாமி. அடியான் தகுதியற்றவன் என்பதை அறிவீர். தகுப்படுத்தி தாங்க, மறைத்து வெளிப்படுங்க. பேசுகிற வார்த்தை அதெல்லாம் இருக்க கிருபை தாங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கி இருக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இருந்தான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த இயேசு வாசிக்கிறதுனால லாசரஸ் ஒரு பெரிய ஊழியக்காரர், அப்படி மரபுங்க. அவர் மிருதங்க வாசிங்க எல்லாம் பெரிய பெரிய ஆட்களவங்கெல்லாம் இங்கே நமக்கு வருவாங்க நினைக்கல, ஆனால் இப்போ நமக்கு தான் வாசிக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி அவங்கெல்லாம் வந்ததுனால சாயந்தரம் எல்லாரும் அவங்களுக்கு ஊருக்கு போனோம். சரி, ஆலயத்தில் 2 பாட்டு பாடிட்டு போகலான்னு சொல்லி அவங்க தான் சொன்னாங்க. வந்து இசைக்கு வேலை இல்லாமல் போச்சேன்னாங்க. வேலை இருக்குது சொல்லி சாயந்தரம் வர உட்கார வச்சு கருத்து கொடுத்து பெரிய பாக்கியத்தை நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். வாழ்கிறது கொஞ்ச நாள் தான், அதிக நாள் மனுஷனுக்கு இல்லை. ஆனால் எத்தனை விதமான காரியமும் மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். எப்படிப்பட்ட காரியங்களோ என்னை விட்டால் பெரிய ஆளு உலகத்தில் இல்லை. நான் அப்படிப்பட்டவன் சொல்லி தைரியமாக பேசி கடவுளுக்குள்ளமாக எத்தனையோ காரியங்களை செய்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த உலகத்தில் வாழ்கிற கொஞ்ச நாளும் தேவன் நம்மை கனம்படுத்துவதை நினைத்து, சாட்சியை நினைத்து வாழ்கிற வாழ்க்கையில் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை, ஒரு மகிமை உள்ள வாழ்க்கை வாழணும். இதுதான் கடவுள் நம்ம கொடுத்த பெரிய கிஃப்ட்டு. அதை மனதில் வைத்து நான் வாழணும். அடிக்கடி நான் நினச்சி பார்ப்பேன், ஒன்றுமே இல்லாமல் 57 வருஷத்துக்கு முன்னால் சென்னைக்கு போய் வாழ்ந்து நல்ல ஆகாரம் இல்லை, நல்ல ட்ரெஸ் இல்லை, ஒன்றும் இல்லாமல் செத்த நாயிலும் கேவலமாக வாழ்ந்த மனுஷனுக்கு ஆண்டுபடி ஒரு வாழ்வை கொடுத்து வழி நடத்தி பாதுகாத்த கிருபையை நினைக்கும் போது வாழ்கிற நாளெல்லாம் கடவுளுக்காக வாழணும். நாம் சம்பாத்தியம் ஆண்டு தான் பயன்படணும், வேறு எதுக்கும் இல்லை. ஆண்டுடைய நாம மாத்திரம்தான் மையப்படணும் சொல்லி ஒரு வைராக்கியமான எண்ணங்கள், அப்படி எண்ணம் வாழ்ந்ததுனால தான் கடவுள் இவ்வளவு உயர்த்தியிருக்கிறார். யாக்கோபு தன் தகப்பன் ஈசாக்கையும் ரெபேக்காவையும் விட்டு போகும்போது கிட்டத்தட்ட 168 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்போ போகிறான். கஷ்டமான சூழ்நிலை, ட்ரெஸ்ஸு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் கோமனை கட்டியிருக்கலாம், ஒரு கம்பை வச்சுருக்கலாம், தான் வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் பாரமெல்லாம் கடவுள் மேலே வச்சுருந்தான், ஆண்டவர் மேலே வச்சது. காரணம் கேட்டால் தகப்பன ஈசாக்கு தேவனுக்கு பிரியமான மனுஷனாக வாழ்ந்தான். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, ஆதியாகமம் 26:12 வாசிக்கும் போது ஈசாக்கு தேசத்திலே விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால 100 மடங்கு மேலே பற்றான்ல. அந்த
அந்த பலத்தை பெற்றுக்கொண்ட மனுஷனாக வாழ்கிறான். அவன் தகப்பனாய் ஆபிரகாம் தேவன் அறியாத குடும்பத்தில் பிறந்த, விக்கிரத்தை நாடின குடும்பத்தில் பிறந்த மனுஷன். அவன் தகப்பனாய் தேராகு விக்கிர செய்தி ஆவரணம் பண்ண குடும்பத்தில் பிறந்த மனுஷன். அங்கிருந்து ஆண்டு அழைக்கிறார்ல, வேதத்தில் வாசிக்கவில்லை. அது என் 18ஆம் தேதி வாசிக்கும்போது, உன் தேசத்தை இணைத்து விட்டு நான் உனக்கு காட்டும் தேசத்திற்கு வா, நான் உன்னை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதித்து உன் பலி பெருக பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கார்ல. கொடுத்தது மாத்திரமல்ல, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன்னு சொல்லி ஆபிரகாம் வாக்கு கொடுக்காரு. அந்த வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொண்ட மனுஷனாய் மாத்திரமல்ல, ஒரு சாட்சியுள்ள மனுஷனாய் வாழ்ந்தான். அவன் மகன் தான் ஈசாக்கு, அவன் தான் யாக்கோபு. ஒன்றுமில்லாமல் போகிறான். தாயின் அன்பு கட்டளை, தகப்பனுடைய அன்பு கட்டளைக்கு மீற முடியாமல் தன் தகப்பன் சொல்கிற ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு கிட்டத்தட்ட 168 கிலோமீட்டர் தூரம் நடந்து போகிறான்னு சொல்லி வரலாறு சொல்லுது. ஒன்றுமே இல்லை. எத்தனையோ காட்டு மிருகங்கள், வனவிலகுகள், கொடூரமான நச்சு பாம்புகள் எத்தனையோ உண்டு. அதையும் தாண்டி போகிறான். தாண்டி போனோம், எத்தனையோ வேதனை. ஆனால் கடவுளும் கூட இருந்தார். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. அதே 28:15 வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு நான் உன்னை திரும்பி வரப்படுவேங்காரு. ஒரு வாக்கு கொடுக்காரு. இந்த வாக்கு தத்துவத்தை வாங்குற உடனே சொல்கிறான், அதே அதிகாரம் 28:20 சொல்கிறான், தேவர் என்னோடு கூட இருந்து போகும் இடமெல்லாம் என்னை காத்து என் தகப்பன் தேசம் திரும்பி வர பண்ணுவேன்னா என் சம்பாத்தி தசமத்தை கொடுக்குறேங்க, கொடுக்குங்க. இந்த வார்த்தையை கண்டுட்டு சொன்ன உடனே ஒரு வைராக்கியம், தேவன் சாட்சி உள்ள வாழ்க்கை, ஒரு மகிமை உள்ள வாழ்க்கை ஆண்டவர் தருவார். ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான். நான் அதைத்தான் நினச்சி பார்ப்பேன். ஒவ்வொரு வாரமும் 1968 சென்னைக்கு வந்து 57 வருஷங்கள் கரம் பிடித்து, நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை பாதுகாப்பேன், நான் வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் கொடுத்து வழிநடத்தி. இன்றைக்கி எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ விதமான கஷ்டங்கள். ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஏன் கஷ்டம்னு சொன்னால், மனுஷன், பொல்லாத மனுஷன் எத்தனையோ பேர் வாழ்கிறான், எவ்வளோ விதமான காரியங்களை செய்கிறான். யாரும் இல்லை, திருச்சபை தலைவர்கள் தான். ஆனாலும் ஆண்டவர் கூட இருந்து வழிநடத்தி ஆண்டவர் ஒவ்வொரு நாள் நடத்துகிற விதத்தை பார்க்கும்போது, முந்தா நாள் சேர்மதவியில் போயிட்டு வந்தேன். திருநெல்வேலி போயிட்டு நாங்குநேரி வழியாக சேர்மதி வழியாக வந்து அந்த தாமரையுடைய ஆற்று பாலத்தை வரும்போது எனக்கு ஒரு பெரிய நினைவு வந்தது. அப்படியே யோசித்து பார்த்தேன். 45 வருஷத்துக்கு முன்னால் ஒன்றுமே இல்லாமல் ஒரு சாதாரண பேண்ட்டு, சட்டை, வேறு ஒன்றும் இல்லை, சைக்கிளில் வியாபாரத்துக்கு அந்த பக்கம் புது மார்க்கெட் பிடிக்கணும்னு அலைகிறேன். அங்கே ஒரு தம்பி, எனக்கு சரமாதியில் எனக்கு தெரிஞ்ச தம்பி டெய்லர், அவர் ஒரு சைக்கிள் எடுத்து கொடுத்தார் வாடகைக்கு. பகலெல்லாம் சுற்றிட்டு டெய்லரிடமுன்னா அந்த பலகையில் நைட்டில் படுத்துருவேன், பைய தலையில் வச்சுட்டு. காலை எழும்பி தாம்பரணி ஆற்றுல வந்து துணியை கழட்டி வச்சுட்டு, ப்ரெஷ்ஷு கிடையாது, ஒன்றும் கிடையாது, அந்த குறுமணல் எடுத்து பல்லு விளக்கிட்டு, ஒரு ஆனந்த பவன் ஹோட்டல் உள்ளே இருக்குது, ஒரு ஐயங்கார் ஹோட்டல், ஒரு தோசையை சாப்பிட்டு மறுபடியும் சைக்கிள் எடுத்து சுற்றுவேன். இந்த காட்சியெல்லாம் பார்த்தேன். எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை, எவ்வளோ வேதனையான வாழ்க்கை, எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை மாத்திரமல்ல, ஒன்றுமே இல்லை. நம்ம வாழ்க்கை என்னைக்கு உயரும், ஆனால் எனக்கு தெரியும் ஆண்டவர் உயர்த்துவாருன்னு. இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இன்றைக்கி நம்மளை இவ்வளோ தூரம் ஆண்டு உயர்த்திருக்கிறாரே. கர்த்தர் இவ்வளோ பெரியவர் பார்த்தீங்களா. யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். காரணம் கேட்டால் ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பயன்படக்கூடிய வாழ்க்கை, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை. எத்தனை எதிர்ப்பு, எத்தனை விதமான காரியங்கள். படிச்சியாத மனுஷன் 1968 கஷ்டப்பட்டு SLC பாஸ் பண்ணேன். இன்னைக்கு பிள்ளைகள் 500க்கு 496 மார்க் வராங்க. 500க்கு 496, 498 மார்க் வாங்குறாங்க. நான் வாங்கினது வெறும் 245 மார்க் தான். 500க்கு 39% மார்க்கு. வெக்கமாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 18 பேர் SLC எழுதுகிறாங்க. 18 பேர்.
நானும் ஒரு சகோதரர் ஒருத்தரும் தான் ஃபெயில் ஆயிரும்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. எங்கள் ஐயா சொன்னார், மவனி சாந்தினி ரிசல்ட்டு பாஸ் பண்ண வந்தேன்னு சொன்னேன், அந்த தார்கம்பு மாட்டு அடிக்க கம்பு வீட்டில் மாடு கட்டிருக்க இடத்துல கம்பு எடுத்து காட்டினார். கம்பு நொறுங்கிருன்னார். சாயந்தரமான 5 மணிக்கு மேலே மாலை பரிசுலாம் ரிசல்ட் இப்போ நெட்டில் வந்துடுதில்ல, மாலை பரிசு ரிசல்ட். நானும் சகோதரனும் ஊருக்கு வெளியே போய் ஒரு மரத்தில் ஏறி உட்காந்துட்டோம். வீட்டுக்கு போக முடியாது, 2 பேரும் ஃபெயில் ஆகிடுவோம், நமக்கு ஐயா கொண்டுடுவார், நமக்கு அடைக்கிறமே இருக்காது, என்ன பண்ண. அப்போ தான் அந்த கஷ்டத்தை நினச்சேன். கடைசியில் நாங்கள் 2 பேர் பாஸ் பண்ணோம், 16 பேர் ஃபெயில் ஆகிட்டோம். இதுதான் கடவுள் கொடுத்த கிருபை. நாங்கள் 2 பேர் பாஸ் பண்ணோம், அவங்க 16 பேர் ஃபெயில் ஆகிட்டான். ஒன்றுமே இல்லை நினச்சி நான் பார்ப்பேன், ஒன்றும் சர்வ முட்டாளா, ஒன்றுக்குமே நாய்க்கு இல்லாமல் செத்த நாயிலும் கேரளம் வாழ்ந்து நம்ம ஆண்டு உயர்த்திருக்காருன்னு சொன்னால், உன்னை ராஜாக்களும் ஆசிரியர் உட்கார வச்சிருக்கேன்னு சொன்னால் இந்த ஆலயத்தில் நடக்க விதத்தினால தான். இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கை ஏன் ஆசீர்வாதம் இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கை ஏன் ஆசீர்வாதம் இல்லை, சபையில் அரசியல், கேடான வாழ்க்கை. 95 பேர் சாராயம் குடிக்கிறான் திருச்சபையில். கடந்த வாழ்ந்து மட்டும் 230 கோடிக்கு சாராயம் விற்றுருக்கு டாஸ்மார்க். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எவ்வளோ குடிகார இருக்க பற்றியில் கிறிஸ்தவன். காரணம் கேட்டால் பேர் கிறிஸ்தவன், அவ்வளோதான். நானும் கிறிஸ்தவன் தான். நான் டிசி மெம்பராக இருக்கேன், நான் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக இருக்கேன். என்ன பிரயோஜனம்? வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் சாபங்கள், பிள்ளைகளுக்கு சாபங்கள், வேறு ஒன்றும் இல்லை. பிள்ளைகள் வாழ்வு வீட்டு வாசப்படி பொறுத்திருக்கு, வேறு எங்கேயும் போகாத சாபம் உன் முன்னுக்கு தான் சுத்தம். உன்னை தாழ்த்தி ஒப்ப கொடுத்த போது தேவனுக்கு சாட்சியாய் மகிமையை நீ வாழ்வாயானா, நான் உன்னிட்டு விலக மாட்டேன், உனக்கு கைவிடும் ஆண்டர் கொடுப்பார். நான் அதே நேரத்தில் திருச்சபை குறித்து பாருன்னு 4 தடவை நெருக்கும் விதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 28, அப்போஸ்தலர் 26, 27, 28, 20 வருஷம் வாசி பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு சேனாதிபதியாக இருப்பான். அகிர்பா ராஜா முன்னுக்கு பவுல் கையை கட்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். அப்போ நிறைய பேருமா சொல்லுவான், பெஸ்ட்டு சொல்லுவான், நீ பைத்தியக்காரன்டா, நீ பைத்தியக்காரன், அதிக படிப்பு கல்வியை பைத்தியமாக்கிட்டு பைத்தியம்மா. ஆனால் பவுலுக்கு ஒரு வைராக்கியம், கர்த்தர் தான் நெய் வழி நடத்த முடியும் ஒரு வைராக்கியம். பேசுகிறான். பேசும்போது அகிப்ரா ராஜா கேட்கான், நான் கிறிஸ்தவனாக்கு நீ சம்மதிப்பியோன்னு சம்மதியா ஆயிட்டியோ அப்படின்னு கேட்கான். அவன் சொல்கிறான், பவுல் சொல்கிறான், நீர் மாத்திரமல்ல இந்த கட்டுகள் தவிர வேற எல்லாம் ஆண்டவரை போல் வாழணும்னு சொல்கிறான். அப்படிப்பட்ட வைராக்கியம், அப்படிப்பட்ட வைராக்கியம் வாழணும். மனுஷன் வாழ்ந்தால் அப்படி தான் வாழணும். சும்மா ஏதோ பேருக்கு வாழ்ந்து புரோஜனம் இல்லை. ஆண்டு சமூகத்தில் போய் நின்று நானும் வந்திருக்கேன், ஆண்டு செவியே சாய்க்க மாட்டார். நீ சந்தா கொடுக்கலாம், கோயிலில் தூணாக வாழலாம், டிசியாக இருக்கலாம், திருச்சியை வந்து அரசியல் பண்ணி சாக்கடை பண்ண நினச்சிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொன்னால் குடும்பங்கள் அழிஞ்சிடும். இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆசை, திருச்சபை சொத்தை தான் சாப்பிடணும் அலைகிறான், திருச்சபை சொத்தை தான் கூறு போடணும் அலைகிறான். ஆனால் ஆண்டு கூறு போட்டுருவார். வேதத்தில் வாசிக்கமில்லை. அப்போஸ்தலர் 20:34 வாசிக்கும்போது பரிசுத்த பவுல் சொல்கிறார்ல, எனக்கு என் கூட சொந்த கையில் வேலை செஞ்சது, வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பது பாக்கியம், கொடுத்து பாரு. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை சொல்லுவாங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு நீ கொடுக்கீங்கம்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீ கொடுத்து பாரு, கொடுத்தா தானே ஆண்டவர்கள் ஆசீர்வதிக்க முடியும். கொடுக்காம சும்மா வந்துட்டு வெறுங்கை இன்னைக்கு முளம் போடாது. தேவ சமூகத்தை கொடுத்து பாரு. தாவீது முழு பலத்தோடு நடனமாடனா, முழு பலத்தோடு தேவனுக்கு மகிமையாக வாழ்ந்தான், சாட்சியாக வாழ்ந்தான், மகிமை செலுத்தக்கூடிய மனுஷனை வாழ்ந்தான், தேவன் ராட்சியம் கட்டப்படணும்னு சொல்லி வைராக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தான். அதுதான் ஆண்டு சொன்னார். 1 ராஜாக்கள் 15:5 வாசிக்கும் போது, என் தாசனைய தாவீதோ அப்படிப்பட்டவன் அல்ல, அப்படிப்பட்ட அல்ல, உரியாவின் மனைவி பத்சேபாள் காரியத்தை தவிர மற்ற எல்லா காரியத்தையும் உண்மையாக இருந்தான்னு சொல்லி சாட்சி கொடுத்தாரு. சாட்சி கொடுத்தது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கும் போது, பின்பு அவரை தள்ளி, யாரை தள்ளி, சவுலை தள்ளி ஈசாயின் குமாரை தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தி அவன் எனக்கு சித்தமாலாம் செய்வான் என்று சொல்லி அவனை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன்னு சொல்லி சாட்சி கொடுத்தார். ஒவ்வொரு நாட்களான்ட்டு கேட்க, அவன்டவரே உடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனை மாறணும், உடைய இருதயத்த மனுஷனை வாழணும், உடைய சித்தத்தை நிறைவேறக்கூடிய மனிதனாக வாழணும். நான் ஒவ்வொரு நாட்களும் கேட்பேன், ஒவ்வொரு நாட்களும் கேட்கேன்.
அது மாத்திரமில்லை, ஒரு வாழ்க்கை தான், ஒன்றும் கொண்டு வந்ததில் கொண்டு போகிறதில்ல, ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரயோஜனமான வாழ்க்கை நீ வாழணும். அதை தான் ஆண்டவர் கேட்காரு. நான் பரிசுத்தவான் இல்லை, ஆண்டவரை தவிர யார் உண்மையான ஆள் இல்லை. வேதத்தில் வாசிக்கமில்லை. யோவான் 8:46 வாசிக்கும் போது ஆண்டவரை கேட்டார், என்கிட்ட பாவம் யார் என்னை குற்றப்படுத்தணும்னு கேட்ட ஒரே அவதாரம் இயேசு மாத்திரம்தான். மற்ற எல்லா மனுஷன் பாவம் தான். அம்மா பாவத்தை அறிக்கையிட்டு தேவனுக்கு சாட்சியாய் மகிமே நீ வாழ்வாயானா கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இன்றைக்கு இருப்பதை போல 1000 மடங்கு உன்னை ஆஸ்வதிப்பார். உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். ஆழ்வா குறிச்சின்னு சொல்லி திருநெல்வேலியில் பொட்டல் பக்கத்தில் ஒரு ஊழியம் இருக்குது. அம்மா ரொம்ப வைராக்கியனம்மா. 1ஆம் தேதின்னா எனக்கு கரெக்டாக ஜெபம் பண்ணுவாங்க. அழுது எனக்கு ஜெபம் பண்ணுவாங்க. அழுது மாத்திரமல்ல, அந்த மகனை இப்படி பயன்படுத்துங்க, அப்படி பயன்படுத்துங்க, இன்னும் சாட்சியாக வாழணும், மகிமையாக வாழணும், மகிமையாக வாழணும்னு சொல்லி ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க. அது சொன்னாங்க, ஐயா நான் எத்தனையோ மக்களுக்கு ஜெபம் பண்ணுறேன் ஐயா, எவ்வளவோ விடுதலை கிடைக்கி, எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஐயா, பிசாசு கரிச்சிக்கிற செய்யும் போல யாரை விழுங்கணும்னு சொல்லி வகதியடி சுற்றி திரிகிற ஐயா, என் குடும்பத்துக்கு ரொம்ப சாபத்தை கொண்டு வர ஐயா, எங்களை தாங்க முடியலையேன்னு சொன்னாங்க. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், நீ அழுது பாருமா. அவன் கண்ணீர் ஆண்டவர் பார்க்காரு. மார்த்தாள் மாதிரி அழுதும்போது லாசருவை இழந்துட்டாங்க. மார்த்தாள் மரியாதை கேட்காங்க, நீ இங்கே இருத்திருப்பானா என் சகோதரன் மறிச்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அழுக லாசர் படுத்திருக்க விதத்தை பார்த்து அங்கே யூதர்கள்லாம் அழுகை ஆண்டவர் பார்க்கார்ல. யோவான் 11:35 வாசிக்கும் போது இயேசுவே கண்ணீர் விட்டார்ல. இன்றைக்கி உன் அவநிலை பார்க்கக்கூடிய தெய்வம் ஒருத்தர் உண்டுனா இயேசு மாத்திரம்தான். உன் புருஷன் பார்க்க முடியாது, மனைவி பார்க்க முடியாது, உன் பிள்ளைகள் பார்க்க முடியாது. ஆனால் வழி மட்டும் காரருக்கு சீராக இருக்கணும். உள்ளத்தில் ஒன்று, செயலில் ஒன்று, மாய்மானமான வாழ்க்கை வாழ்ந்தேன்னா பிரயோஜனமே கிடையாது. கடவுளுக்கு பிரியமாக வாழ்ந்தா மாத்திரம்தான். அவன் சொன்னாங்க, ஒரு மனுஷன் ரொம்ப ஒருத்தரம் கொடுங்க ஐயா, ரொம்ப ஒருத்தரம் கொடுக்குறான். நான் எங்களை மூவி பார்த்துட்டேன், தாசில்தாரை போய் பார்த்தேன், போலீஸ்காரங்களை போய் பார்த்தேன். அவங்க சொன்னாங்க, அம்மா உனக்கு ஒரு குறை வராதும்மா, எங்களால் தலையிட முடியாது, ஏன்னா அந்த மனுஷன் நல்ல கொடூரமான மனுஷன், எங்களை தலையிட முடியாதம்மா. நீ நேசிக்கிற தெய்வம் உன்னை விடுதலை தருவார் அப்படின்னு சொன்னாங்க. தாங்க முடியாத வேதனை இல்லை. ராத்திரிலாம் படுத்துட்டேன், ராத்திரிலாம் ஒரே அழுக, கண்ணீர் என் படுக்கையே நனைஞ்சக்கூடிய அளவுக்கு அழுக. ஏன் ஆண்டவரே நம்முடைய பாரமுள்ள மனுஷத்தானே வாழ்கிறேன், ஒரு சாட்சியுள்ள மகளத்தானே விலங்கு நான் வாழ்கிறேன், ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி அப்படியே படுத்துட்டேன். விடிய காலம் பார்த்தா 8 மணி இருக்கும். செய்தி வருது, அம்மா உனக்கு விரோதமாக ஒரு மனுஷன் வந்தானே பார்த்தியா, வீட்டில் போய் மோட்ரு போட்டிருக்கான், ராங் கடைசியில் சாக்காய் செத்துட்டான், மாடி வச்சுட்டாங்களாம். போலீஸ்காரங்களே சொன்னாங்களா, இவன் நான் சொன்னவும் இல்லை, நேசிக்கிற தெய்வம் உண்மையுள்ள சொன்னவும் இல்லை, பொய் இல்லை அப்படின்னு சொன்னாங்களா. அந்த மாதிரி என்கிட்ட சொன்னாங்க, என்னையா பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நீ கடவுளை நம்பும்போது உனக்கு எத்தனை விதமான காரியம் வரும். ஆனால் வழி மட்டும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். வேதத்தில் வாசிக்கும்ல, நீதிமொழிகள் 16:7 எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, அவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்தர்களும் இணங்குபடி செய்வார். சத்தர்கள் இணங்குபடி ஆண்டு செய்வார்ல, நிச்சயமாக செய்வார். ஒரு வழி கடவுள் பிரியமாக இருக்கா, அதை தான் நீ பார்க்கணும். இருதயத்தில் ஒன்று, உள்ளத்தில் ஒன்று, நாக்கில் ஒன்று, செயலில் ஒன்று இருக்கக்கூடாது. ஒரே இருதயம், ஒரே சிந்தை, வாழ்ந்த வாழ்க்கை கடவுளுக்கு தான் வாழணும், கடவுள் சாட்சியாக தான் வாழணும், மகிமை செலுத்தக்கூடிய மகிமையாக தான் வாழணும்னு சொல்லி ஒரு எண்ணமுள்ள வாழ்க்கை நீ வாழ்வாய். ஆனால் கர்த்தர் விட்டு ஒரு நாள் விலக மாட்டார், உன்னை கைவிடவே மாட்டார். நான் நிறைய நினச்சி பார்ப்பேன், ஏன்டா இப்படி திருச்சபையெல்லாம் அழியுதே, மக்கள்லாம் துட்டு சம்பாதிக்கவே வரானே, துட்டு அழிகிறானே, சாபம் இல்லையா நினச்சி பார்ப்பேன்.
ஆனால் எனக்கு கொடுத்த வார்த்தை ஒரு வார்த்தை தான். நீதிமொழிகள் 23:18, நிச்சயமே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. முடிவுண்டு, நிச்சயம் முடிவுண்டு. எத்தனை விதமாக எவ்வளவோ என்னெல்லாமோ பேசுவான், என்னெல்லாமோ பேசுவான். அவன் ஒரு கல் கொடுத்துருக்க மாட்டான், ஒரு சிமெண்ட் கொடுத்துருக்க மாட்டான். அதுலேருந்து சுருட்டி கொண்டு வரதான் பார்க்கணும் ஒழிய கடலுக்கு வாழணும் ஒரு எண்ணம் இல்லை. ஆனால் 1700 வியாக்கியானங்கள். 10 ரூபா சந்தா கொடுத்துட்டு 10 கேள்வி கேட்பான், 100 கேள்வி கேட்பான் கோயிலில் உட்காந்துட்டு. நம்ம கொடுக்க காசு எவ்வளவு அப்படி சொல்லிட்டார். வெள்ளி என்னுடைய பொண்ணுன்னு சொன்னார். நீ எப்படி கொடுத்து பாரு, இன்னும் இப்படி வேதத்தில் வாசிக்கமில்லை. மல்கியா 3:10 வாசிக்கும்போது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருப்பதுக்கு உன் தசமெல்லாம் கொண்டு பண்டசாலையில் போடு, அப்புறம் வானத்து பலகனை திறந்து இடங்குள்ள அப்புறம் போட்டு உன்னை ஆசிரியம் இருப்பேன்னு சோதிச்சுப்பான்னு அப்படி சொல்கிறார்ல. அவன் நிரம்ப வேதனையாக இருக்கும். சில பேர் விதமாக சொல்லுவாங்க. அப்போ எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இதுதான். யோசுவா 1:5, நீ பூமியில் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருத்தனுக்கு எதிர்க்க முடியாது. அது கொடுத்த வார்த்தை இதுதான். வேதப்பட வாசம் இல்லை, பரிசுத்த பேதுரை பற்றி எழுதினார்ல. என்ன எழுதினார்? யோவான் 22, 15, 16, 17, 18 வசனத்தில், யோனாவின் குமார் சீமோனே, இவர்களே நண்பாக இருக்கிறான்னு கேட்டார். நேசிக்கிறேன் நம்ம அறிவீர்னா என் ஆடுகளை மேய்ப்பாயன்னு சொன்னார். ஆண்டவர் 2வது கேட்கார்ல, யோனாகுமார் சீமோனே என் நேசிக்கிறாயான்னு கேட்குறாரு. நேசிக்கிற ஆண்டவரே சொல்கிறான், என் ஆடுகளை மேய்ப்பாயன்னு சொல்கிறாரு. 3வது கேட்கும்போது அழுறான், பேதுரு அழுகிறான், கண்ணீர் அழுறான். ஆண்டு சொன்னார், என் ஆடுகளை மேய்ப்பது மாத்திரமல்ல, உன் இளவயது உள்ளவன் ஆகும்போது உன் அறையை நீயே கட்டிட்டு போவேன், உன் முதுகுள்ள ஆகும்போது வேறொரு அடையை கட்டுவான், உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு கொண்டு போவான் அப்படி சொன்னார்ல. அதையும் தாங்கிட்டான். கடைசி நிலைமை என்ன? தலைகளாய் சிலுவையில் அறியப்பட்டான் பேதுரு. தலைகளாய் சிலுவையில் அறியப்பட்டான். இன்றைக்கி அவருடைய கல்லறையில் தானே போப்பா உட்காந்துருக்கார். அவருடைய சிங்காசனத்தை உட்காந்துருக்கு. ரத்த சாட்சியை மறித்தது மாத்திரமல்ல, ஒரு பாரமுள்ள வாழ்க்கை, ஒரு தரிசனமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அருமையான தம்பி மாதிரி நான் ஒரு கடந்த மாதம் பெரியார் நகர் ஒரு இடத்துக்கு கூட்டு போனாங்க. ஒரு 2 சகோதரிகள், அக்கா தங்கச்சி, 2 பிள்ளைகள், கடவுளுக்கு மகிமை வாழ்ந்து ரட்சிக்கப்பட்டாங்க. ஏன்னா சரீரத்தில் கேன்சர் நோய் இருந்தது. கேன்சர் நோய் வந்து விடுதலை பெற்றாங்க. கேன்சர் எப்படி விடுதலை பெற்றாங்கன்னா, 4 ஸ்டேஜ் ஆயிடுச்சு கேன்சர், சுகமாகாதுன்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. இவங்க கடவுளத்தை வந்தாங்க. ஒரு அம்மா, பைபிள் அம்மா போய் வார்த்தையை சொல்லி ரட்சிக்கப்பட்டாங்க. விடுதலை பெற்று வந்த உடனே விடுதலை பெற்றாங்க, வாழ்ந்தாங்க. அவங்ககிட்ட ஒரே நோக்கம், வேதத்தில் வாசிக்கும் 2 ராஜாக்கள் 25 வாசிக்கும் போது, எசேக்கியா ராஜாவுக்கு கேன்சர் நோய். தாவீது ராஜாவுக்கு பிறகு எசேக்கியா தான் நிறையா வல்லமையாக செய்த மனுஷன், ஊழியத்தை உண்மையாக செய்த மனுஷன். அவனுக்கு கேன்சர் நோய் வந்துச்சு. தீர்க்கதரிசி ஏசாயா போய் சொல்கிறான், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, சாக போகிறேன்னு சொல்கிறான். இந்த வார்த்தை கேட்ட உடனே அவன் இருதயமே நொறுக்கப்படுறான், அழுறான், கதறான். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. ஆண்டவர் உடனே சொல்கிறாரு, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், 15 வருஷம் கூட்டி கொடுக்கேன்னார். 15 வருஷம் கூட்டி கொடுக்கேன்னு சொல்லி ஏசாயா சொல்லிவிட்டு வாசலுக்கு போகலை. அதுக்கெல்லாம் ஆண்டு திரும்ப அழைக்கார். என் தாசனாகிய இயேசு போய் சொல்லு இசை கேட்டேன், 15 வருஷம் கூட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த வார்த்தையை தான் நம்ம கேட்டாங்களாம். இசையாக்கு நீ கூட்டி வந்து, ஐயா அறியாத குடும்பத்தில் பிறந்த மனுஷி, தெரியாத குடும்பத்தில் பிறந்த மனுஷி, விக்கிரத்தையே நம்பி வாழ்ந்த மனுஷி, இன்றைக்கி நேசிக்கிறேன், எனக்கு விடுதலை தரணும்னு கேட்ட உடனே விடுதலை கொடுத்துட்டார். ஒரு வைராக்கியம் ஆகிட்டாங்க. வைராக்கியம் ஆன உடனே நிறைய பணங்கள், சொத்துக்கள் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. எல்லாரும் கேவலமாக பேசுனாங்களாம். நீ வேறு தெய்வத்தை தேடி போயிட்ட, வாழ்க்கை இதான் உனக்கு கஷ்டம் அப்படி எல்லாரும் சொன்னாங்களாம். ஆனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னு கேட்டால், என் தெய்வன் உண்மை உள்ளவர், வெள்ளி என்னுடையது, பொண்ணு என்னுடையது, வெள்ளியை கொடுத்து பொண்ணை கொடுத்து என்னை ஆஸ்வதிப்பார், வெட்கப்படுத்தவே மாட்டார்,
வேதத்தில் வாசிக்கமில்லை. சங்கீதம் 37:25 வாசிக்கும்போது, நான் இளைஞனாக இருந்தேன், முதுரில் ஆனேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் சந்ததி அப்பத்துக்கு இறந்தின காணலின்னு வேதத்தில் வாசிக்கமில்லை. அதே போல் அவர் திரும்பி தலைக்க செய்தார். தலைக்க செய்த உடனே வேதத்தில் வாசிக்கமில்லை. லூக்கா 19:10 வாசிக்கும்போது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமான உலகத்தில் வந்தார். அதே போல் ஆண்டவர் கொடுத்தார். ஐயா சொல்லி உங்கள் வீட்டில் ப்ரேயர் மீட்டிங் நடத்துகிறாங்க. வெள்ளிக்கிழமை ஒரு மாதத்துக்கு ஒரு முறை என் அன்போடு அழைச்சாங்க. ஐயா நீங்கள் உங்கள் செய்தி எனக்கு வேணும், உன் பாட்டு எனக்கு வேணும், எனக்கு கூட்டி அழைச்சாங்க. முடித்த உடனே அக்கா, தங்கச்சி, புருஷன்மார், பிள்ளைகள் எல்லாம் வந்தாங்க. வந்து அப்படியே கண்ணீர் விட்டு அழுதாங்க. எனக்கு கரங்களை படிச்சுக்கிட்டு, என் தேவனை கைவிடவே இல்லை ஐயா, என் தேவனை கைவிடவே இல்லை, இன்னும் கைவிட மாட்டார். இன்றைக்கி அதே போல எத்தனை பேர் இழந்து வந்திருக்கலாம், எத்தனையோ காரியத்தை இழந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். சரீரத்தை எத்தனையோ நோய்கள், கடன் பிரச்சனைகள், வேதனைகள், கண்ணீரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தருடன் கண்ணீரை பார்க்க மாட்டாரா? அந்நாளின் கண்ணீரை கண்ட கர்த்தருடன் கண்ணீரை பார்க்க மாட்டாரா? நிச்சயமாக ஆண்டவர் பார்ப்பார். நான் அவங்கள்ட்ட ஒரே வாதி சொன்னேன். எத்தனையோ சோதனை ஏன்னு சொன்னாங்க. சோதனைகளை சகிப்போர் பாக்கியவானல்லோ, சோதனைகளை சகிப்போர் பாக்கியவானல்லோ, ஜீவக்கிரீடம் சூடு நேரும் எல்லா பேரின்போ, ஜீவக்கிரீடம் சூடு நேரும் எல்லா பேரின்போ, சோர்ந்து போகாதே படவே
பிரியமாக வாழுங்க. வேதத்தில் வாசி எண்ணாமல் 24:1 வாசி பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலை ஆசிரிப்பது கர்த்தருக்கு பிரியம், இஸ்ரவேல் ஜனமாக உங்களை ஆசிரிப்பது ஆண்டவருக்கு பிரியம். பொல்லாத நிறைவில் வாழாதீங்க, பொல்லா சிந்தனையில் வாழாதீங்க. நிறைய ஊழியங்களில் உண்மை இல்லை. வேதத்தில் வாசிக்கும்போது இறைவன் 48:10 வாசிக்கும்போது, கர்த்தரை வேலையை அசிரியை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வாழாதீங்க. நல்ல இருதயத்தோடு வாழுங்க. எல்லாத்தையும் ஐக்கியமாக இருங்க, எல்லாரும் நேசிங்க. வாழ்கிற காலம் கொஞ்ச காலம்தான். ஒரு ஆத்ம பாரம், ஒரு இவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டப்பட்டிருக்குது. இந்த ஆலயம் நிரம்பணும். இந்த பகுதியில் உள்ள மக்கள்லாம் கர்த்தரே தெய்வம்னு சொல்லணும். எளிய காலத்தை சொன்னாங்கல்ல, சொல்லார்ல, என்னைக்கு சொன்னார்? பாகால் தெய்வானோ பாகால வணங்கு. தெய்வம் இஸ்ரவேலின் தேவன் தெய்வத்தை நேசி. எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீங்க. வேதத்தில் வாசிக்கும் இல்லை, 1 ராஜாக்கள் 18:22 வாசிக்கும் சொல்கிறான்ல, எந்த 2 நினைவுகளை குந்தி நடக்காதீங்க. கர்த்தரை நம்பு, மேன்மை அடைவாய். அப்படி வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுங்க. கஷ்டம் இருக்கும், வேதனை இருக்கும், கண்ணீர் இருக்கும். பிள்ளைகள் வாழ்க்கை பற்றி நினைக்காத, கர்த்தரதை பார்ப்பார். ஆண்டவருக்கு தெரியும் யாருக்கு எப்படி நடத்தணும். உன் பிள்ளை மேலே ஒரு தூசியோட ஆண்டவர் உட்காராது. ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். எனக்கு கடவுளுக்கு பிரியமாக வாழும்போது, பிரியமில்லாத வாழ்க்கை பொல்லாத மனுஷனை வாழ்ந்தால் பொல்லாத தான் வாழுது, அழியிற வரைக்கும் இப்படி தான். சில பேர் சொல்லுவாங்க, இருந்தும் கேட்டான் செத்தும் கேட்டான். நிறைய பேர் வாழ்க்கை அது தான். இருந்தும் கெடுத்துருவான். ஒரு ஊரில் ஒரு மனுஷன் இருந்தான். வேலையே ஊரை கெடுக்க வேலை, மக்களுக்கு எடுக்கக்கூடிய வேலை. மனைவி சொன்னால், இப்படி காலமெல்லாம் கெடுத்துட்டு போறியா, செத்துட்டான்னு என்ன பண்ணு கேட்க, ஒன்றும் ஆளை போல ஒன்றும் இல்லைன்ட்டார். கடைசியில் ரொம்ப சுகமெல்லாம் ஆகிட்டான், சாக போகிறான். சாக போகும்போது தான் மனைவிட்ட சொல்கிறான், இது வரைக்கும் என்கிட்ட மனைவியாக வாழ்ந்துட்ட, எனக்கு ஒரு உதவி செய்யான்னு கேட்க. என்னன்னு சொல்கிற? நான் செத்துட்டேன்னா முள்ளை வெட்டி முள் பந்தல் மேலே என்னை தூக்கி போட்டுட்டு இந்த ஊர் ஜனங்களை வச்சு முள்ளை வச்சு இழுக்க சொல்லணும்னு சொல்லிட்டான். எதுக்குன்னு சொன்னேன், நான் சொல்கிற செய்யணா, நீயே ஒரு காரியம் செய்யணும். போலீஸ் ஸ்டேஷனில் போய் என் புருஷன் கொடுமைப்படுத்துகிறாங்க பாருங்க ஐயா, செத்தவரும் கொடுமைப்படுத்துகிறாங்க பாருங்கன்னு சொல்லணுன்ட்டான். காரும் கேட்டால் அதான், இருந்தும் கேட்டான் செத்தும் கேட்டான். சில பேர் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இருக்கும்போதும் கெடுவில் தான், சாகிற வரைக்கும் வாழ்வே அப்படித்தான். அதை பற்றி நம்ம நினைக்கக்கூடாது. வாழ்க்கை சீராக இருக்கணும். உன் வாழ்க்கை சீராக இருக்க மாத்திரமல்ல, உண்மையாக இருக்கணும். உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். உன் வாழ்க்கை சீராது மாத்திரமல்ல, ஒரு பாரமுள்ள வாழ்க்கை, தரிசனமுள்ள வாழ்க்கை நீ வாழ்வாய். ஆனால் உன் குடும்பத்தில் கஷ்டமே வராது, வேதனையே வராது. அது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசிக்கும் நீதிமொழிகள் 10:15 வாசிக்கும்போது 10:22 வாசிக்கும்போது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனை கூட்டார். ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை ஆண்டவர் தருவார். உங்களையும் ஆஸ்வதிப்பார், குடும்பங்களையும் ஆஸ்வதிப்பார். திருச்சபைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் பாரம் இல்லாத வாழ்க்கை, தரிசனம் இல்லாத வாழ்க்கை, ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது வாழ்க்கை இல்லை. ஒரு தரிசனமான வாழ்க்கையை வாழணும், கடவுளுக்கு பிரியமாக வாழணும். கடந்த மாதம் லண்டன் போயிருந்தோம். போயிருக்கும் ஒரு ஊழியக்காரர், மலையாள பிரசிங்கர், உண்மையான ஊழியக்காரர். ராத்திரி 8:30 மணி இருக்கும், என்னை தேடி வந்தார். காரை கொண்டு வந்தால் என் காரில் ஏறுங்கன்னார். எங்கள் வீட்டுக்காரி தம்பி மகன் எங்கே இருக்கிறான், ஜோவாஷ்னு சொல்லி, அச்சுத்தமாக போயிட்டு வரோன்னு சொன்னான். போனால் ஒரு பெரிய சர்ச்சை கூட்டு போனார். அங்கே பள்ளி வாசலை மாறி தொழுகு நடந்துக்கிட்டு இருக்குது. அதை காட்சியை காட்டினார். இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போனார். டான்ஸ்மார்க் நடந்துக்கிட்டு இருக்கு, காட்சியை பார்த்தாரு. இன்னொரு இடத்துக்கு போனார். கேளிக்கை கூத்து நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே ஊழியர் லண்டன் மிஷில் சம்பளத்தை வாங்கிட்டு பாதி நேரம் வேறொரு ஊழியத்துக்கு போயிடாரு, பிசாசி ஊழியத்துக்கு போகிறாரு. கண்ணீர் விட்டு அழுதார். அழுது இன்னைக்கு காரணம் கேட்டால், ஒரு காலத்தில் இங்கிலாந்து தேசம் சூரியனே மரியாதான், உலகம் முழுவதும் ஆட்சி பண்ணாங்க. காரணம் கேட்டால், அமெரிக்காவில் பகல்லாம் இந்தியாவில் இரவாக இருக்கும். அவங்க உலகம் முழுவதும் ஆண்டாங்க. காரணம், முதலாவது பிள்ளைய ஊழியத்துக்கு கொடுத்தாங்க. ரெண்டாவது பிள்ளைய
இராணுவத்துக்கு கொடுத்தாங்க. என்னைக்கு தரிசன நாடு இழந்ததோ சீனு திசையாயிட்டு. என் மனைவி நாங்கள்லாம் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், மீன் மார்க்கெட்டுக்காக. அங்கே காட்சியை பார்த்துட்டு வெளியேறும்போது ஒரு மனுஷன் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு இருக்கா. எனக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டு, என்னடா இங்கேயும் நடக்கா அப்படின்னு கேட்கும்போது அதில் அழுதார். காரங்க எங்களுக்கு கடவுளே வேண்டாம்னு சொல்கிறாங்க. காரங்கிட்ட எல்லா வசதியும் இருக்குது, எங்களுக்கு அது கடவுள் சொல்கிறாங்க. ஐயா, என்னால் முடிஞ்ச ஊழியத்தை செய்கிறேன்னாரு. எனக்கு நான் பயங்கரமான சந்தோஷம். இந்தியா காசு செல்லாது, பவுன்ஸ் தான் செல்லும். என்கிட்ட ஒரு பவுன்ஸை கொடுத்து அவர் வாழ்த்திட்டு நான் வந்தேன். எனக்கு ஒரு ஆசை, சிறியவன் ஒருவருக்கு நீ எதை செய்தாயோ அதுக்கு என்னை செய்தான்னு சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கும் அப்படி சில இடங்களில் இருக்குது. இன்றைக்கி அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நீ கடவுளுக்கு பிரியமாய் வாழ்வாயானால், தேவனோடு வாழ்வாயானா குடும்பம் கட்டப்படும். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நீ வாழ்வாயானா குடும்பம் அழிஞ்சிடும். அப்படிப்பட்ட நிலைமைக்கு வேண்டாம். இந்த புது ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க, புதுவிதமான வாழ்க்கையை வாழலாம். கர்த்தர் ஆஸ்வதிக்கட்டும். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோமா? அதை நோக்கி பார்க்க ஆண்டவரே, கரைங்களோடு கூட இருக்கட்டும் ராஜான்னு கேட்கலாமா? கர்த்தரை ஆஸ்வதிக்க காத்து கொண்டு இருக்கிறார். இஸ்ரவேலை ஆஸ்வதிக்க தூங்குறதும் இல்லை, உறங்குறதும் இல்லை. உங்களை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு வேதனையை பார்க்கிறார். ஒரு சரீரத்தை திருவிதமாக நோயோடு வந்திருக்கலாம், எதுவுமே மனக்குழப்பத்தோடு வந்திருக்கலாம், எத்தனையோ கடன் பிரச்சனையோடு வந்திருக்கலாம், வட்டி பிரச்சனை, எத்தனையோ பாடுகளோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் பாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அநேக பேருக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய். பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கலாம், புருஷ வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கலாம். நீ அழுதுகிட்டு இருக்கலாம். கண்ணீரை காண்கிற தெய்வம் ஒருத்தர் கூட இருக்காரு. வேதனையை காண்கிற தெய்வம் உனக்கு கூட இருக்காரு. உன்னை கண்ணீரை கண்டு உன் விடுதலை தந்து உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம் உன் கூட இருக்காரு. அருளாத நாமமதில் ஒருவனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். அல்லாத நாமமதில் ஒருவனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் இதயம் நொறுங்கினோரே, ஆதரவோ அவரே. இதயம் நொறுங்கினோரே, ஆதரவோ அவரே. கதறல் கேட்டிடுவார், பதறாமல் அழைத்திடுவார். அருள்நாதர் நாமமதில் ஒருவனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில்.
வந்து மாற்றுவாரே. தூய்மையாய் மாற்றிடுவார். தூய்மையாய் மாற்றிடுவார். அருள்நாதர் நாமமதில் ஒரு வனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. இந்த பிள்ளைகளை விசேஷித்த கரங்கொண்டு வழிநடத்தி ஆஸ்வதித்து காத்துக்கொள்ளுங்க. சாலமோன் கட்டின தேவாலயத்தை போல ஆசாரியரை நுழைக்க முடியாத அளவுக்கு தேவ மகிமை இறங்கினது போல இறங்க கிருபை தாங்க. இந்த போஸ்டல் காலில் இருக்க பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பங்களையும், அது யாராக இருந்தாலும் ஒவ்வொரு குடும்பங்களும் ஆஸ்வதிக்கப்பட கிருபை தாங்க. மீதியான நேரத்தை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் தேங்கி நல்ல பிதாவே, ஆமென்.